ஐயா 2 மாதங்கள் வாங்கினா 1 மாதம் ஃப்ரீ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆஃபர்னு வைங்க. ஃப்ரீயாக கொடுப்போம் இல்லைன்னா 1 மாதம் மருந்து தந்தாலும் உங்களுக்கு குணமாக போகிறது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, குறைபாடு அதிகமாக இருக்கவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாதங்கள் தாண்டிடும் ஐயா. உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியறதுக்கே. அதுலேயும் சுகர்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக 4 மாதத்துக்கு மேலே தான். எந்த நோயும் இல்லை, எந்த குறைபாடு இல்லாதவங்களுக்கு தான் 1 மாதத்துலேயே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, நம்ம போட்டிருக்கதே இருக்கிறதுலேயே குறைஞ்ச மருந்து தான் போட்டிருக்கோம் இதில் ஆடு. ஆக்சுவலாக நம்ம வந்து 120 வருஷமாக 85 நாட்டுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட நோயாளிகளை குணமாக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பியிருப்பேன், அதை பாருங்க உள்ள. இந்த மருந்து மட்டும் இல்லை, உடம்பு கூட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் 10 கிலோ கூட்டிடுவோம். அந்த அளவுக்குள்ள சாதனை நம்ம மருந்து. உடம்பு குறைக்கதா இருக்கட்டும், பைல்ஸ் கிட்னி ஸ்டோன் எல்லாம் 1 வாரத்தில் ஸ்டோனை கரைச்சிருவோம். பித்தப்பைக்கல்லாம் அப்படி தான். நாங்கள் வந்து எந்த மருந்து எங்களுக்கு சக்ஸஸோ அந்த மருந்தை மட்டும்தான் கொடுப்போம். சக்ஸஸ் ஆகாத மருந்து நாங்கள் ரெடி பண்ணுறதில்ல, கொடுக்குறதில்ல. அப்புறம் இது வந்து கம்பெனி பொருள் அல்ல, அனைத்தும் கைகளால் செய்யப்படுறது. சரிங்களா? அதனால் குறைபாடை தீர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா மருந்து வாங்கணும்னா ஏன்ட மட்டும் இல்லை, எந்த வைத்தியர்கிட்ட வாங்கினாலும் நீங்கள் அதை தொடர்ச்சியாக சாப்பிடறதுக்கு முயற்சி செய்யுங்க. முதல்ல பணம் விரயம் ஆயிரும், பணம் நஷ்டம் ஆயிரும், நம்மளை இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் குறைபாடை தீர்க்க முடியாது. யார்கிட்டனாலும் மருந்து வாங்கி பாருங்கள், தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. 100% நல்லாயிட்டா கூட உங்களை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அந்த மருந்து வச்சு. 100%மே நல்லா ஆகலை அப்படிங்கிற மருந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது இல்லை. பெர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கும். சிலவங்க மருந்து 25% குணமாகும், சிலவங்களுக்கு 50%, சிலவங்களுக்கு 75%. 100% யாருக்கும் எந்த மருந்தும் நல்லா ஆகிறது இல்லை. அதனால நீங்கள் முடிஞ்சால் வாங்கி பாருங்கள், எங்கள்கிட்ட இல்லை யார்ட்டனாலும். அதனால தான் இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கொடுத்துருப்போம். 10 ரூபா டேப்லெட்டு, 25 ரூபா கேப்சூலு. 10 ரூபா கேப்சூலில் 10 மூலிகை இருக்கும், 25 ரூபா கேப்சூலில் 32 மூலிகை இருக்குது. லேகியத்தில் அதே மாதிரி இப்படி பல விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? சுத்தமான தேன் கருப்பட்டிலாம் லேகியம் செய்யலாம் முடியாது. 1 மாதம் மருந்து 3100 ரூபாய்க்கு ஒருத்தர் லேகியம் கொடுக்காருன்னா அதில் எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா கொடுக்க முடியும் பாருங்கள். எல்லாம் நிறைய செலவுகள் இருக்குது சார். இது சாதாரண விஷயங்கள் கிடையாது. ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க, உங்கள் குறைபாடு எனக்கு தெரியணும்னு ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, நீங்கள் ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி எனக்கு ஸ்கேன் எடுத்து காட்டணும். அந்த 10,000 ரூபா வேஸ்ட் தான். ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்கேன் எடுக்காமல் என்ன குறைபாடு இருக்குது அப்படின்னு. ஆனால் சொன்னால் நீங்கள் எடுத்து தான் ஆகணும்னு வைங்க, அந்த 10,000 ரூபாய்க்கு நீங்கள் 3 மாதம் மருந்து வாங்கியே சாப்பிட்றலாம். என்கிட்ட உங்கள் குறைபாடு தீர்ந்துடும். இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? வேணும்னா ஃபாலோ பண்ணி வாங்கி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்க மருந்தையாவது ஒழுங்காக சாப்பிடுங்க.